everyone. Welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. வீடியோவில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to find out the HCF for the given numbers by using factor tree method. அதாவது கொடுக்கப்பட்ட எண்களுக்கு HCF highest common factor அதனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதற்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். அதன்படி HCF கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது HCF அப்படின்றதுடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது மிகப்பெரிய பொது வகுத்தி. அதை தான் நம்ம வந்து ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேக்டர்னா தமிழில் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேக்டர் பற்றின வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஃபேக்டர் பற்றின தெரியாதவங்க போய் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபேக்டர்ன்றது என்ன? ஒரு நம்பரு கொடுக்கப்பட்ட எண்ணை மீதமில்லாமல் வகுக்கக்கூடிய எண், அதைத்தான் நம்ம ஃபேக்டர்னு சொல்கிறோம். ஒரு எண் வந்து கொடுக்கப்பட்ட எண்ணை மீதமில்லாமல் வகுக்கணும், அதைத்தான் நம்ம ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது டெஃபினிஷன் பாருங்கள். த கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் தட் டிவைட்ஸ் டூ ஆர் மோர் நம்பர்ஸ் கம்ப்ளீட்லி. அதாவது கொடுக்கப்பட்ட 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்களை முழுமையாக வகுக்கக்கூடிய மிகப்பெரிய பொது வகுத்தி, அதுதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்றது. ஓகேவா? இப்போ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்றது நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஒன்லி இட் செல்ஃப் அண்ட் ஒன். அதாவது ஒன்னாலும் அதே எண்ணாலும் வகுக்கப்படக்கூடிய எண்களை தான் நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஏற்கனவே ப்ரைம் நம்பர்ஸ் பற்றின வீடியோவும் இருக்குது. ஒரு தடவை அதை நீங்கள் பார்த்துட்டு கூட வரலாம். இப்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நம்பருக்கு 2 ஃபேக்டர்ஸ், ஒன்றும் அதே எண்ணும், இந்த 2 ஃபேக்டர்ஸ் இருந்தால் அதை நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஃபேக்டர் ட்ரீனா என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபேக்டர் ட்ரீ அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரீ அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? அதனுடைய ரூட் வந்து நம்மளுக்கு கிரவுண்டில் இருக்கும், அதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாமே மேலே இருக்கும், அப்படி தானே அர்த்தம். இப்போ ரூட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேக்டர் ட்ரீயில் உல்டாவாக சொல்கிறோம். அதாவது ரூட் அப்படின்றத மேலே எழுதுவோம், அதனுடைய பிரான்ச்சஸ் எல்லாமே கீழே எழுதுவோம். இப்போ இந்த ட்ரீ கொடுத்துருக்கு பாருங்கள். இதில் 36 அப்படின்றது ஒரு ரூட், அது ஒரு காம்போசிட் நம்பர். ஓகேவா? இந்த காம்போசிட் நம்பரை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எண்களாக பிரிக்கலாம். 6 6 ஆர் 36 அப்படின்னு பிரிக்கலாம். அப்புறம் அந்த 6ஐ எப்படி நம்ம இன்னும் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, 2 and 3. இந்த 2 ஃபேக்டர்ஸாக நம்ம 6ஐ பிரிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் 6ஐ 2 3s are 6ன்னு பிரிக்கலாம். அதற்கு மேலே இருக்கிற 2ஐயும் 3ஐயும் நம்மளால் பிரிக்க முடியாது. அதோட முடிவு பெறுது இந்த ஃபேக்டர் ட்ரீ. இப்போ இந்த ஃபேக்டர் ட்ரீயில் எண்டு என்ன பார்த்தீங்கன்னா எல்லா எண்களுமே ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும், அதைத்தான் நம்ம ஃபேக்டர் ட்ரீன்னு சொல்கிறோம். ப்ரைம் நம்பர்ஸை அதற்கு மேலே நம்மளால் பிரிக்க முடியாது, அதுதான் லீவ்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை தான் நம்ம ஃபேக்டர் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 72 எக்ஸாம்பிள் பாருங்கள். 72 அப்படின்ற ஒரு எண் இருக்குது, இது ஒரு காம்போசிட் நம்பர். அதனை 236 ஆர் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். 2ன்றது ஒரு சிறிய ப்ரைம் நம்பர். அந்த ப்ரைம் நம்பர் வரக்கூடிய எண்ணாக நம்ம என்ன பண்ணுறோம்னா பிரிக்கிறோம். அது 72வை 2 எண்களாக பிரிக்கிறோம். அந்த 2 எண்ணில் ஒரு எண் நம்மளுக்கு வந்து ப்ரைம் நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ 236 ஆர் 72 அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் அந்த 36 அப்படின்றது ஒரு காம்போசிட் நம்பர். அதை மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ஒரு ப்ரைம் நம்பர்ஸ் வரக்கூடிய எண்ணாக பிரித்தோம்னா 218 ஆர். ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர். நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் படி எந்த ஒரு இரட்டை எண்களுமே 2ஆல் வகுபடக்கூடிய எண்கள் தான் அப்படின்னு நம்ம ஏற்கனவே டிவிசிபிலிட்டி ரூல்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 72 ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதை 236 ஆர் 72ன்னு எழுதலாம். அப்புறம் மறுபடியும் 36ஐ 218 ஆர் 36ன்னு எழுதலாம். மறுபடியும் 18ஐ 2 9s ஆர் 18ன்னு எழுதலாம். இப்போ 9 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ரைம் நம்பர்ஸை ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் ஸ்மாலஸ்ட் ஆடு ப்ரைம் நம்பராக நம்ம பிரிக்கிறோம். ஸ்மாலஸ்ட் ஆடு ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஸோ 3 3s are 9ன்னு இதை பிரிக்கலாம். ஸோ இப்போ முடிவுற எண்கள் எல்லாமே வந்து என்னவா இருக்கணும்? ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கணும். ஸோ 72 அப்படின்றது ஒரு காம்போசிட் நம்பர். அதை நம்ம கிளைகளாக பிரித்து ப்ரைம் நம்பர்ஸாக நம்ம எழுதியிருக்கோம். இதைத்தான் நம்ம ஃபேக்டர் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம். இப்போது அதனுடைய டெஃபினேஷன் பாருங்கள். எனி காம்போசிட் நம்பர் கேன் பி ரிட்டன் ஆஸ் எ ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். அதாவது எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் நம்ம ப்ரைம் நம்பர்ஸாக பிரித்து, அதாவது ப்ராடக்ட் பெருக்கலாக ப்ரைம் நம்பரின் பெருக்கலாக நம்ம எழுத முடியும். அந்த கொடுக்கப்பட்ட காம்போசிட் எண்ணை ப்ரைம் நம்பர்களின் பெருக்கலாக எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
How to find the prime factors by factor tree method. அதாவது prime factors-அ எப்படி factor tree method படி நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதே தான் இப்போ 36 அப்படின்ற ஒரு ரூட் இருக்கு. இதை நம்ம 6 பிரிச்சிருக்கோம். அகைன் அந்த 6-அ இரண்டா ஸ்ப்ளிட் பண்ணி 2 3s are 6ன்னு எழுதியிருக்கோம். இங்கே 2 3s are 6ன்னு எழுதியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு prime numbers-ஆ முடிவு பெற்றிருக்கு. So the prime factors of 36 is 2, 3. இரண்டும் மூன்றும் இந்த இரண்டு எண்கள் மட்டுமே இதற்குரிய ஒரு பிரைம் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். யூசிங் ஃபேக்டர் ட்ரீஸ் ஆர் பிரைம் ஃபேக்டரைசேஷன். அதாவது HCF யூசிங் த ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் படியோ அல்லது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படியோ HCF கண்டுபிடிக்க போறோம். இப்போ சாம்பிள் பாருங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் 24 and 36. இரண்டு எண்கள் கொடுத்துருக்கு. அந்த இரண்டு எண்களுக்கும் HCF கண்டுபிடிக்க போகிறோம். HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதனுடைய பொது ஃபேக்டரை கண்டுபிடிச்சிட்டு அதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எழுதணும். அவ்வளோதான். இப்போது 24க்கும் 36ம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணினா ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் படி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24 எழுதியிருக்கோம். அந்த 24-ஐ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம், 2 12s are, ஏன்னா இது ஒரு ஈவன் நம்பர். ஸோ அதை நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி எழுத முடியும். ஸோ 2 12s are 24ன்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 12 எப்படி நம்ம டிவைட் பண்ணலாம்னா 2 6s are 12ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 6 எப்படி நம்ம டிவைட் பண்ணி எழுதலாம், 2 3s are 6ன்னு எழுதலாம். ஸோ இதோட நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஃபேக்டர் ட்ரீ 24 ஃபேக்டர் ட்ரீ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 36 ஃபேக்டர் ட்ரீ அப்படி எழுதலாம். இது ஒரு ஈவன் நம்பர். அதே மாதிரி நம்மளுக்கு 2ஆல் டிவைட் பண்ணி எழுத முடியும். ஈவன் நம்பரை நம்மளால் 2ஆல் டிவைட் பண்ணி எழுத முடியும். ஸோ 2 18s are 36. அடுத்து 18 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், 2 9s are 18. நெக்ஸ்ட்டு 9-ஐ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். 9 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பருக்குரிய ஃபேக்டர் என்ன, 3. ஸோ 3 3s are 9 நம்ம எழுதலாம். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. ஒவ்வொரு எண்ணுக்கும் உரிய ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் படி எழுத போகிறோம். ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் தட் ஆர் காமன் இன் போத் நம்பர்ஸ். இப்போது 24 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 × 2 × 2 × 3. இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். அதுதான் வந்து 24 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் 36 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன, 2 × 2 × 3 × 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இதனுடைய காமன் ஃபேக்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இரண்டிலும் இருக்கக்கூடிய எண்களை தான் காமன் சொல்கிறோம். இரண்டிலும் என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ அதை நம்ம சர்க்கிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கும்போது இந்த எண்களை எல்லாம் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் HCF ஆஃப் த 24 and 36. ஸோ இங்கே நம்மளுக்கு 12 கிடச்சிருக்கு. ஸோ 12 இஸ் த HCF ஆஃப் 24 and 36. இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த HCF ஆஃப் 84, 70 and 98 யூஸிங் த ஃபேக்டர் ட்ரீ மெத்தட். அதாவது 3 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 84, 70, 98. இந்த 3 எண்களுக்குமே இருக்கக்கூடிய ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். HCF ஆஃப் 3 நம்பர்ஸ். ஓகேவா. இப்போது ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதுங்க. (84, 70, 98). இப்போ 3 எண்களுக்கும் ஃபேக்டர் ட்ரீ போட போகிறோம். 84 ஒரு ஈவன் நம்பர். ஸோ இது வந்து டிவைட் ஆகும் 2ஆல். ஓகேவா. அப்போது 2 42s are 84. நெக்ஸ்ட் 42 இஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ அகெயின் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு ஈவன் நம்பரும் கூட. ஸோ இதை மறுபடியும் நம்ம 2ஆல் டிவைட் பண்ணி நம்ம எழுத முடியும். ஸோ 2 21s are 42. நெக்ஸ்ட் 21 கிடச்சிருக்கு. இதை நம்ம மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ப்ரைம் நம்பர்ஸ் என்ன, ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் 3, ஆட் ப்ரைம் நம்பர். ஸோ 3ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியும். ஸோ 3 7s are 21. இப்போ இதோட ப்ரைம் நம்பர்ஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 84க்கு ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் படி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு
70 அதே மாதிரி ஃபேக்டர் ட்ரீ பண்ணுறோம். இப்போ 70 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதையும் நம்ம 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுத முடியும். அதாவது 2 35s ஆர் 70 நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் 35 ஒரு ஆட் நம்பர். ஸோ இதை நம்ம வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா இல்லை 5ஆல் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து எண்ட் வித் 5ஆக இருக்கனால நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கோம். The any number end with 5 or 0 that number is divisible by 5 நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 35 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 7s are 35 நம்ம எழுத முடியும். ஓகேங்களா? இப்போ எந்த எண்கள்லாம் முடிவு பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ 2 5 7 தான் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த 70. ஓகே, நெக்ஸ்ட்டு 98க்கு அதே மாதிரி ஃபேக்டர் ட்ரீ கண்டுபிடிக்க போகிறோம். 98 ஒரு ஈவன் நம்பர். ஸோ ஈவன் நம்பரை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ 2 35s 2 49s 249 ஆர் 98 நம்மளுக்கு தெரியும். ஸோ 2 49s ஆர் 98. நெக்ஸ்ட்டு 49 ஒரு ஆட் நம்பர். ஸோ இதை நம்ம எப்படி டிவைட் பண்ணலாம்? 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? ஆகாது. நெக்ஸ்ட்டு 5ஆல் டிவைட் பண்ண முடியுமா? ஆகாது. நெக்ஸ்ட்டு 7 எஸ் 7 7s ஆர் 49 வருது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா 7 7s ஆர் 49 எழுதுகிறோம். ஓகே, இப்போது 3 எண்களுக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் த 84, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 70, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 98 எழுத போகிறோம். ஓகே, எடுத்து எழுதுங்க. ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 84, we get the answer. 84 எப்படி எழுதலாம்? 2 into 2 into 3 into 7 எழுதலாம். நெக்ஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 70 பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னா 2 into 5 into 7 எழுதலாம். நெக்ஸ்ட்டு 98 is equal to 2 into 7 into 7. அதுதான் நம்மளுக்கு 98. ஓகேவா? இப்போது ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் எழுதியாச்சு. இப்போது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னது HCF ஈக்குவல் டு இதில் காமனாக என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது பாருங்கள். எது எண்கள்லாம் காமனாக இருக்குது? எஸ் 2 வந்து 3லையும் இருக்குது. ஸோ 2 ஒரு காமன் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்ன? 7. 7ம் ஒரு காமன் ஃபேக்டராக இருக்குது. இப்போது HCF என்ன? 2 into 7. ஸோ 2 into 7. 2 7s are 14. So the HCF of 84, 70, 98 is 14. 14 the answer. Next. Yes, finally worksheet. ஃபைனலாக ஒர்க் ஷீட் வந்துட்டோம். இந்த ஒர்க் ஷீட் ட்ரை பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் படி இதில் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். எம்டி பிளேசஸ் எல்லாத்தையுமே ப்ரைம் ஃபேக்டர்ஸாக ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காமன் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர்ஸ். அதாவது காமன் ஃபேக்டர்ஸ் அதாவது இப்போ 2 எண்கள் கொடுத்துருக்கு, அதற்குரிய காமன் ஃபேக்டர்ஸாக கண்டுபிடிக்கணும். அதுதான் இங்கே 3 சம்ஸ் கொடுத்துருக்கு. இந்த 3 சம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா 2 எண்கள், அதாவது 6க்கும் 8க்கும் காமன் ஃபேக்டர், 9க்கும் 15க்கும் காமன் ஃபேக்டர், 16க்கும் 18க்கும் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த HCF ஆஃப் த ஃபாலோவிங் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். அதாவது HCF கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2 எண்கள், இது 24 36 56 அண்ட் 72, 21 அண்ட் 35. இதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? நம்ம ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் படி
ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் முறைப்படி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இந்த ஒர்க் ஷீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.